இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா பேசுங்க. இல்ல சம்முவா, என்னப்போ ஏதோ வீராட்ட பேசணும்னு சொன்னியா? இந்த இங்க தானே இருக்கா, பேச வேண்டியதானே? என்னென்ன பேசணும்? ஏம்ல, உனக்கு இங்க நடக்கிற விஷயம்லாம் நல்லா தெரியுதுல்ல. நான் உங்ககிட்ட என்ன விஷயமா பேச போறேன்னு உனக்கு புரியலையா? புரியுதுன்னு, நீ என்ன பேச போகுதுன்னு புரியுது. ஏ வீரா, அவனை பேச விடுறி. நீயா என்னத்தையாவது பேசிக்கிட்டு? இந்த ஆரட்டி அண்ணன் கண்ணு கூட காட்ட வேணாம். தள்ளி நின்னே அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏட்டி, அண்ணன் சொல்றதுக்கு முன்னாடி நீயாவே பேசினா. இந்த ஆரு, நான் அந்த வீட்டுக்கு எப்ப போறேன்னு அண்ணன் கேட்க பாக்குது, அதானே? நான் எப்ப வேணா போலாம். ஆனா நான் போனா உடனே அந்த வீட்டை விட்டு என்ன துரத்தணும்னு 2 பேரு கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாவளே, அவங்கள என்ன செய்ய? மாமா என் முகத்தை பார்த்தாலே கடுப்பாகிறாரு. இன்னொன்னு இந்த பெரியாத்தா. சரி, இந்த பெரியாத்தாவை கூட விடு. ஆனா மாமாவை என்ன பண்ண போகுதியா? அண்ணன் சிவபாலன் நல்லவன் தான், ஒரு பாவமும் பண்ணாதவன் தான். அதே மாதிரி அத்தைக்கு நாம கூட வாழணும்னு ஆசை. இவங்களுக்காக நாங்க போனேன்னு வெய்ய, இந்த மாமா ஆடுற ஆட்டத்தை நான் சமாளிச்சுதானே ஆகணும். ஏட்டி, அதுக்காக உன் மாமா செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு போவியா? ஐயோ, அப்படி இல்லப்பா. நான் அந்த வீட்டுக்கு வாழ போறது சாதாரணமான வீராவா இல்ல, சண்முக தங்கச்சி வீராவா வாழ போறேன். சிவபாலனுக்காக நான் புறப்பட்டு போயிட்டா அப்ப அண்ணனுக்கு என்ன மரியாதை? ஏண்டி, நீ வாழ போனா தாண்டி அவனுக்கு கௌரவம் மரியாதை எல்லாம். அப்படி இல்லட்டு, என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாம் கரெக்டா நடக்கணும். அதுவும் எங்க அண்ணனோட கௌரவம் குறையாம எல்லா விஷயமும் நடக்கணும். இப்ப அண்ணனோட கௌரவம் என்ன குறைஞ்சு போச்சுங்கிற? ஏட்டி, அது என்னப்பா அவன் வாயில இருந்து என்னைக்கு நல்ல வார்த்தை வந்திருக்கு? அப்பா, என்னைய பொறுத்த வரைக்கும் மாமா என் அண்ணனுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். அதுக்காக மாமா இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். வந்து என்ன? வந்து அண்ணன் கிட்டயும் உன்கிட்டயும் உங்க பொண்ணை என் வீட்டுக்கு வாழ அனுப்பி வைங்கன்னு கேட்கணும். அப்படி வந்து கேட்டாங்கன்னா நான் வாழ தயாரா இருக்கேன். அம்புட்டுதான். சுத்தம்.